அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இறக்க குணம் மிக்கவங்களாக இருப்பீங்க, நல்லவங்களாக இருப்பீங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க. சரிங்களா? யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க சில விஷயங்கள்லாம். ஏன்னா சூரியனுங்கிறது ராஜா, உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன். இப்போ சூரியனை போல் செயல்படுவாங்க சிம்மராசிக்காரங்க. தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அந்த மனசு வரும் சிம்மராசிக்காரங்களுக்கு. என்ன தான் கோவம் இருந்தாலும் அந்த குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சிம்மராசிக்காரங்களும் எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் அந்த அன்பு பாசத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களை அடிச்சு காலே கிடையாது. அந்தளவுக்கு இறக்கத்தை காமிப்பாங்க, அந்தளவுக்கு பாசத்தை வெளி காமிப்பாங்க. தலைமை பண்பு, இந்த அதிகாரம் மிக்கவங்க இருக்காங்களாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்கன்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரங்கள். அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணுவாங்க, அடுத்தவங்களை அரவணைப்பாங்க, அடுத்தவங்களுக்காக உதவி செய்வாங்க. இது எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு பொருந்தும் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு என்னென்ன அமைப்பு எப்படி கிரகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சூரியன் தான் உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கார், கேது இருக்கார். ஒரு உஷ்ண கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கும், உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதி வரும். ஒரு சில பேருக்கு பிபி கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி போட்டு உங்களை ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ல் சனி இருக்கிறனாலே கொஞ்சம் 2-3 மாதமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க, போராடிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அந்த ஜூலை மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிநாதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு எடுக்காது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் 12ஆம் இடத்தை வர்றதுனால இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வந்து மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் சின்ன மெடிக்கல் செக்கப் வந்தால் கூட நீ செக் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல ராசிநாதன் போகிறனால வெளியூர் போயிடுவீங்க, வெளிநாடு போயிடுவீங்க. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி வரும். சரிங்களா? பாஸ்போர்ட்டு கிடைக்காம இருக்குது, விசா கிடைக்காம இருக்குது, வெளிநாடு போக முடியலைங்க சார், எங்கேயும் நகர முடியல, அதிர்ஷ்டமே கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறனால ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. கவலையே படாதீங்க, உங்களுக்கு நல்லபடியாக சில விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? விரயங்கள் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு சுபவிரயமோ இல்லை தேவையில்லாத மருத்துவ செலவு ஏதோ ஒன்று வரும். அதனால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கார். சரிங்களா? அதுதான் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். 8ல் சனி இருந்தாலே கொஞ்சம் தேவையில்லாத உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனை. அதே மாதிரி 12ஆம் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறனாலையும் ஒரு சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் தேவையில்லாத சில செலவுகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் வரும், விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஏன்னா அஷ்டம சனியில் வந்து சில தடங்களும் பிரச்சனைகளும் உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கே தெரியும். ஒன்றா ஹெல்த்தில் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை இருக்கும், இல்லை வேலையில் பிரச்சனை இருக்கும், மன அழுத்தம் இருந்திருக்கும், யாராவது நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருந்திருக்கும், இல்லை தேவையில்லாத சுற்றி சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரங்களுக்கு. சூரியன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வரனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே போகும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால சொந்த தொழில் இப்படியே காப்பாற்றிடுவீங்க, அப்படியே சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கீங்க. முயற்சி பண்ணுங்கள், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலுக்காக முயற்சி, கர்மஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் சுக்கிரன் தான், அவர் சுக்கிரனாக தான் வருவார். அப்போ தொழிலுக்காக முயற்சி எடுக்கிறது, வேலைக்காக முயற்சி எடுக்கிறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கிடைச்ச வேலைக்கு போயிருங்க. வேலையே வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பளத்துக்காக போகிறேன், இல்லை நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், இல்லை வேலையை மாற்ற போகிறேன், அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலைக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது இதெல்லாமே ஒரு சில பேருக்கு அமையும், எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு. புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர் புத்திர பாக்கியம் கிடச்சிருங்க. ஏன்னா வந்து குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார், பூர்வீகத்து ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், ஆன்மீக சிந்தனை வரும் இந்த மாதமெல்லாம். ஏன்னா ராசியில் கேது இருக்கிறதும் ராசிநாதன் உங்களுக்கு குருவோடு இருக்கிறனால ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். முக்கியமாக சொல்லணுன்னா சிம்மராசிக்காரங்க ஹெல்த்தில் கவனமாக இருங்க, வேலையில் கவனமாக இருங்க. சின்ன மனக்குழப்பம், மன அழுத்தமெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லிடலாம்.
16ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா சிம்மராசிக்காரங்களும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க. சரிங்களா? முதலீடு எதுக்கு போடலாம், எதுக்கு போடக்கூடாது, என்ன வாங்கலாம், என்ன வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல போனால் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்துடும். ஏற்கனவே லக்னத்தில் ராசியில் செவ்வாய்க்கு எது இருக்கனால கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். நம்மளை போட்டு ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி இருக்கும். 8ல் வேறு சனி இருக்குது, அது வேறு ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்புங்கிறனால 16ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா சிம்மராசிக்காரங்களும் கவனமாக இருக்கிறது அவசியம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலன். சரிங்களா? ஜூலை மாத ராசி பலன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? இது கோச்சார பலன் சொல்லுவாங்க. நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது என்ன? உடல், மனம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள், உடம்பு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். சந்திரன் கேதுவோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. சனியோட சேர்ந்தாலும் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனமும் உடலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ராசி பலன். சரிங்களா? உங்கள் மனம் எப்படி இருக்குது, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் விருப்பங்கள் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் என்ன, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, இதுதான் நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம். இது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்கிறீங்க சார் நடக்க மாட்டேங்குதுன்னா இது 15லேருந்து 20% தாங்க. உங்கள் சுயஜாதகம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மேட்ச் பண்ணணும்ல. இப்போ ஒரு ராசிக்கு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு. அதே மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக தெரியும். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்திங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர். சரிங்களா? ஜாதகத்தில் லான் போட்டிருக்கும், கட்டத்தில் 12 கட்டத்தில் லான், ஏதோ ஒரு கட்டத்தில் லான் இருக்கும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ லக்னம் உங்களுக்கு எப்படி செயல்படுது, நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, இனி என்ன நடக்க போகுது, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். இது நடக்கும், இது நடக்காது. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இது இருக்காது. எப்போ சரியாகும்? 10 வருஷத்தில் ரெடி ஆகுமா, இல்லை இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு இப்போ ரெடியாக போதா, டைம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா, இல்லை கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கா, இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். வான்மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு தான், வான்மண்டலத்தில் கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு தான் நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு சில பேர் செட் ஆயிரும், ஆனால் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. சரிங்களா? ஏன்னா கோச்சாரங்கிறது 15லேருந்து 20% பேசும். தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரம். ராசி பார்த்திங்கன்னா 12 ராசி. 12 ராசியில் பார்த்திங்கன்னா எல்லாத்திலும் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 3 நட்சத்திரம் வரும். அது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில இதெல்லாம் மாறுபடும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, அத்தனையுமே தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு டெசிஷன் எடுத்துடலாம். உங்களால் முடிவெடுக்க முடியும். ஒரு லைஃப்னா இதுதான், இதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு வழி கிடச்சிடும் சொல்ல. ஆனால் ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி தான். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.